வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தில் உரிய நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அறிவிப்பு. கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான காலத்தின் தேவை குறித்து கலந்துரையாடல். உரிமைய திட்டத்தினால் மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்த முடிந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கவலை. வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கையகப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி தேர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் கோரிக்கை. 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு தனக்கு கிடைத்த வாய்ப்பையே மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் முடிவு எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தில் உரிய நேரத்தில் சரியான தீர்மானம் எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கு தொடர்பிலும் அவர் விளக்கமளித்தார். ஜனாதிபதி தேர்தல், அதிலே வேட்பாளர்களாக இறங்குகிறவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம். சென்ற தடவை நாங்கள் இதை பற்றி பேசின போது இதை பற்றி உரிய நேரத்திலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம். யார் வேட்பாளர்கள் என்று இன்னமும் தெரியாது. அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் என்னவென்று இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்களோடு அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வந்த பிறகு நாங்கள் தீர்மானிப்பதாகவும் முடிவெடுத்திருந்தோம். ஜூலை மாதம் 19ஆம் தேதி வழக்கு கூப்பிடப்படும். அதே நேரத்திலே சென்ற தவணைக்கு முதல் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே வழக்கை முடிவெடுத்துக் கொள்ளுகிறது சம்பந்தமாக சென்ற தவணை நீதிமன்றத்திலே நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் குறுகிய தினங்களை கேட்டிருக்கிறோம் வழக்கை முடிவுறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக. சென்ற தவணையும் எங்களுடைய ஆட்சேபனைகளை வைத்து வழக்காளி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக மட்டும்தான் 31ஆம் தேதி ஒரு கூப்பிடுதல் தினமாக விரைவான ஒரு தினத்துக்கு அது விடப்பட்டிருந்தது. இப்போது நாங்கள் அப்படியான ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் 7 பேரும் 8வது எதிராளி திரு ரத்னவடிவேல் அவரும் மத்திய செயற்குழு இருக்கிறதாக இருக்கிற காரணத்தினாலே வழக்கிலே எங்களுடைய மறுமொழியை நாங்கள் ஒரு நிலைப்பாடாக நாங்கள் பதிவு செய்வது கட்சியுடைய நிலைப்பாடு. அதை செய்துவிட்டு அது நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் வழக்கை முடிவுறுத்துவதற்காக நாங்கள் இப்படியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வழக்காளியோடு வருகிறோம் என்று சொல்லி வழக்கை முடிவுறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வழக்காளியுடைய சட்டத்தரணியோடு நான் பேசியிருக்கேன். இன்னொரு எதிராளியுடைய சட்டத்தரணியோடும் பேசியிருக்கேன். மற்ற சட்டத்தரணி எங்களுடைய மத்திய செயற்குழு இருக்கிற திரு தவராசா. ஆகையினாலே நாங்கள் மூவரும் இப்பொழுது திரு ரத்னவடிவேலுடைய சட்டத்தரணியோடும் பேசி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை இணங்கிக் கொண்டு அதை வழக்காளியோடும் பேசி ஒவ்வொருவரும் தங்களுடைய கட்சிக்காரர்களுடைய அனுமதியையும் அதை பெற்றுக்கொண்டு இறுதியாக ஜூலை மாதம் 19ஆம் தேதி வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் வவுனியாவிலே கூடி அந்த மறுமொழியினுடைய வரைவை மத்திய செயற்குழுவுக்கும் நாங்கள் சமர்ப்பித்து அதனுடைய அனுமதியோடு நாங்கள் நீதிமன்றத்திலே அதை சமர்ப்பித்துவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய இணக்கப்பாட்டை செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா தலைமையில் இன்று இடம்பெற்றது. தமிழரசு கட்சி முகம் கொடுத்த வழக்கின் சமகால நிலைமைகள், தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றது. இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சேனா ஸ்ரீதரன், MA சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான காலத்தின் தேவை குறித்த கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்றது. கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமிழ் மக்களின் நிலையான எதிர்காலம் குறித்து கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். கலந்துரையாடலில் பேராசிரியர் டி கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர் மானா நிலாந்தன், அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம், மாவட்டத்தின் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது பொது வேட்பாளர் தொடர்பாக பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தமது கருத்தினை தெரிவித்தனர். பிகாரை அமைக்கப்படுறது நிறுத்தப்பட்டது. பிகாரை அமைப்பது வழிபாடெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு இனத்தினுடைய இருப்பை, பாரம்பரியமாக இருப்பை எப்படி நீங்கள் நிராகரிக்க முடியும்? மொத்த வாக்காளர் தொகையில் 1/3 வாக்களிக்க வேண்டும். அளிக்கப்பட்ட வாக்கு 3/2 எஸ், அதாவது ஆமா இல்லையா என்பது ஆம் பெற வேண்டும். இல்லாவிட்டால் தேர்தல் காலாவதியாகும். இந்த ஒன்று மட்டும்தான் கோரம் சார்ந்து இலங்கையினுடைய அரசியல் யாத்திரை இருக்கிற ஒரு விஷயம். அவை இதில் பரிஷ்கரிப்பு எப்படியான விளைவை தரும் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அளவிலும் அது மட்டுமல்ல, நாங்கள் கடந்த பல தேர்தல்களில் 2009க்கு பிறகு பகிஷ்கரிப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது பற்றிய உரையாடலை செய்திருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன தந்திருக்கிறது என்பதும் எங்களுக்கு சாதகமானதாகவோ அல்லது பாதகமானதாகவோ இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். சர்வதேச அரசியல் கையாளக்கூடிய பலம் பொருந்தியவர்களாக இருந்ததை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்களுடைய போராட்டம் வளர்ந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் நியாயப்பாடுகள் உலக ரீதியாக, தக்க ரீதியாக முன்வைக்கப்பட்டது என்று சொல்லி கூறிவிட முடியாது. நாங்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் நியாயப்பாடுகளை உலக ரீதியாக, தக்க ரீதியாக தொகுத்து முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். உரிமைய திட்டத்தினால் மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்த முடிந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் சரிவடைந்த சொத்துக்களின் பெறுமதி உரிமைய திட்டத்தின் ஊடாக வலுவடைந்திருப்பதால் அதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். සින්නක්කර අයිතියක් ඇතුව ඔයගොල්ට කැමති විදිහකට දැන් මේ ඉඩම வவுனியா மன்னார் மக்களுக்கு தற்போது காணி உரிமை கிடைத்துள்ளது. இந்த காணிகளை இனி உங்கள் விருப்பப்படி பயன்படுத்தலாம். வடக்கில் 90,000 உறுதிகள் வழங்க வேண்டியுள்ளது. அவற்றில் 40,000 உறுதிகள் எந்த பிரச்சினைகளும் இல்லாதவையாகும். கிராமங்களுக்கு சென்று அதற்குரிய பணிகளை செய்யுமாறு ஆளுநர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளேன். 1935ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திரமுனை வரையில் காணி அனுமதி பத்திரங்கள் மட்டுமே வழங்கப்பட்டன. அவற்றை எந்த நேரத்திலும் ரத்து செய்ய முடியும் என்பதால் காணி உறுதி குறித்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை. காணியை சுத்தம் செய்து அதற்குள் விளைச்சல் செய்து அபிவிருத்தி செய்த பின்பும் அதற்கான உரிமை மக்களுக்கு கிடைக்கவில்லை. சிலர் 85 வருடங்களாக இந்நிலையில் இருந்தனர். 20 லட்சம் பேர் இப்படியாக உரிமை இல்லாமல் இருக்கின்றார்கள். அதனை மாற்றியமைக்க வேண்டுமென நான் தீர்மானித்தேன். கோவிட் பொருளாதார நெருக்கடி காலங்களில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். ஒட்டுமொத்தமாக சொத்துக்களையும் இழந்தனர். சொத்து பெறுமதி வீழ்ச்சி கண்டது. நாம் இப்போது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு வரும்போது அதன் நன்மைகளை சாதாரண மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எம்மால் முடிந்த முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். சாதாரண மக்கள் பொருளாதார நெருக்கடியால் காணிகள், சொத்துக்கள், செல்வங்களை இழந்தனர். அதனால் காணி அனுமதி பத்திரம் கொண்டவர்களுக்கு காணி உறுதிகளை வழங்க தீர்மானித்தேன். இந்த வேலை திட்டத்திற்கு முன்பாக கோவிட் பொருளாதார நெருக்கடி காரணமாக இழக்கப்பட்ட சொத்து பெறுமதி உரிமைய திட்டத்தினால் மீண்டும் வலுவடையும். ஆசியாவில் எந்த ஒரு நாடும் காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்கவில்லை. அதனால் நாம் பெரும் புரட்சி செய்திருக்கின்றோம். மேல் மாகாணத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் 2,50,000 பேருக்கு வீட்டு உரிமைகளை வழங்கியுள்ளோம். சாதாரண மக்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நியாயம் வழங்கியுள்ளோம். காணி உறுதிகளின் பெறுமதிகளை வடக்கு மக்களே அதிகமாக அறிவர். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் காணிகள் புலிகளால் அபகரிக்கப்பட்டன. இராணுவ முகாம்களுக்காக கையகப்படுத்தப்பட்டன. தற்போது மக்களுக்கு காணிகளுக்கான நிரந்தர உரிமை கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுக்கு கிடைத்த காணிகளை விற்றுவிடாமல் அபிவிருத்தி செய்து இதிலிருந்து நல்ல பயன்களை பெறுமாறு கூறி வாழ்த்துகின்றேன். මේ බලපත්‍ර ඕන වෙලාවක අහෝසි කරන්න පුළුවන්. ඒ නිසා සුරක්ෂිත භාවයක් තිබුණේ.
ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இத்திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்திற்கு 5000 காணி உறுதிகள் வழங்கப்படவுள்ள நிலையில் அவற்றில் 442 உறுதிகள் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கோத்திலேபன், அரசு உயர் அதிகாரிகள், படைப்பிரிவினர், பொதுமக்கள் பங்கேற்றனர். வைத்தியசாலைகள் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளதெனவும் மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். உரிமைய திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையிலே எங்களுடைய வைத்தியசாலை எங்களுடைய மாவட்டத்தின் ஒரு வைத்தியசாலை. ஆனால் நீங்கள் அங்கே சென்று பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமான எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத வைத்தியசாலையாக இருக்கிறது. ஆளுநர் அம்மாவுடைய முயற்சியின் காரணமாக இந்தியா 600 மில்லியன் ரூபாய்களை கொடுப்பதாக அறிந்து கொண்டோம். ஆனால் அது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த வைத்தியசாலையிலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வைத்தியர்களும் தாதிமார்கள் உத்தியோகத்தர்கள் தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு செயல்பாட்டை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய மக்கள் 3 பேருக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று குரங்கு, இன்னொன்று யானை, இன்னொன்று ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். எப்பொழுது கல் நாட்டுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார். மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. 40,000 மக்களுக்கு வடக்கு மாகாணத்தில் காணி உறுதிகளை எந்தவித பிரச்சினைகளுமின்றி வழங்கக்கூடியதாக உள்ளதென வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையிலே 5 மில்லியன் குடும்பங்கள் இருக்கிற இந்த நாட்டிலே 2 மில்லியன் குடும்பங்களுக்கு அவர்களுக்கான காணி பத்திரங்களை உங்களுக்கே உரிமையாக்குகின்ற ஒரு நடவடிக்கையின் காரணமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 4வது முறையாக இந்த மாகாணத்துக்கு வந்திருக்கின்றார். 40,000 உறுதிகள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த வடமாகாண மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களாகிய நீங்கள் இன்று இங்கு வந்திருக்கின்றவர்கள் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்கள் கையிலே வைத்திருக்கின்ற பெர்மிட்டாக இருந்தால் என்ன, பத்திரங்களாக இருந்தால் என்ன, அவற்றை தாமதியாமல் அரச உத்தியோகத்தர்களிடம், காணி உத்தியோகத்தர்களிடமோ அல்லது கிராம சேவையாளர்களிடமோ கையளிக்கும்படி, அவ்விதம் கையளிக்கும் போது அவர்களுக்கான இந்த உறுதி பத்திரங்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. வீழ்ந்து கிடக்கும் பொருளாதாரத்தை மீட்கக்கூடியவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார் என ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். நுட்பமான முறையில் 20 லட்சம் பேருக்கு காணி வழங்கல், அதாவது அறுதி உறுதி காணி வழங்குகிற இந்த தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்குள்ளாக எங்கள் மக்களுடைய கனவுகளை நினைவாக்கி இருக்கிறார்கள் என்பதை தான் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மன்னார் மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு இந்த அறுதி உறுதி காணி பத்திரம் வழங்கப்படுகின்றது உரிமை நிகழ்ச்சிக்குள்ளாக. வவுனியா மாவட்டத்திற்கு உள்ள 300 பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் 12,000 பேருக்கு கொடுக்கிறதும், வவுனியா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 காணி உறுதிகள் கொடுக்கிறதாகவும், அதே மாதிரி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 18,000 குடும்பங்களுக்கு இந்த காணி உறுக்கிற நிகழ்வு இந்த திட்டத்துக்குள்ளாக நடைபெற இருக்கின்றது. ஆளணிகளை எமது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூட்டி தருவதற்குரிய முயற்சி எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது. எமது நாட்டுடைய பொருளாதாரம் இன்று வீழ்ந்து கிடக்கிறத உயர்த்தக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்றால் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களைத்தான். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கையகப்படுத்தல் தொடர்பில் எவரும் தலையிடாத பிரச்சினைகளில் தலையிட்டு ஜனாதிபதி முழுமையான தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நாடு ஒரு இருண்ட யுகத்துக்கு போய்கொண்டிருந்தது. தனியொரு மனிதனாக இந்த நாட்டை பொறுப்பெடுத்து இன்று காணி மற்றும் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பாக பேசக்கூடிய அல்லது எம்மையெல்லாம் கூப்பிட்டு கலந்துரையாடக்கூடிய ஒரு ஜனாதிபதி அவர்கள் இன்று எமக்கு கிடைத்திருக்கின்றார். பண இலாகா தொடர்பாக யாருமே கை வைக்காத இந்த பிரச்சனையை மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டார். மன்னார் மாவட்டத்தில்
வனவள திணைக்கள பிரச்சனைக்கு அப்பால் வன ஜீவராசிகள் திணைக்களம் மிகுந்த சிரமத்தை எமது ஏற்படுத்துகின்றது. கௌரவ ஆளுநர் அவர்கள் மேன்மதிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று எமது மன்னார் மாவட்ட மக்களுக்கான இந்த வனஜீவராசிகள் பிரச்சனையிலிருந்து எமது காணிகளை விடுவித்து தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறைமாவட்ட ஆயரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை இன்று காலை மன்னார் ஆயர் இல்லத்தில் சந்தித்தார். இதன்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பொருளாதார மறுசீரமைப்பு முயற்சிகளை பாராட்டிய மன்னார் ஆயர் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி திட்டம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினார். மன்னார் பருத்தித்துறை மற்றும் முல்லைத்தீவை மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மையமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் குறித்து இதன்போது கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அத்துடன் சுற்றாடல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலதிக வலுசக்தியை இந்தியாவுக்கு விற்பனை செய்வது குறித்து பேசப்பட்டு வருவதாகவும் அதற்காக இந்தியா இலங்கைக்கு இடையிலான குழாய் இணைப்பொன்றை கட்டமைப்பது தொடர்பிலான சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவிருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் சுற்றுப்பயணத்தின் போது அது குறித்து மேலும் கலந்துரையாட இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேபோல் இந்தியா இலங்கைக்கு இடையில் தரைமார்க்க இணைப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து எதிர்வரும் நாட்களில் ஆராயவிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேபோல் மன்னாரை சுற்றுலா மத்தியஸ்தானமாக மாற்றுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் கப்பல் சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்வதற்கான இயலுமை குறித்தும் இங்கு பேசப்பட்டது. அதன்படி இந்த அனைத்து துறைகளின் கீழும் மன்னார் மாவட்டம் எதிர்காலத்தில் பரந்த அபிவிருத்தியை எட்டுமிடவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். மன்னார் மீனவ மக்களின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு இதன்போது மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டார். மன்னார் மறைமாவட்ட அருட்தந்தை பி. கிறிஸ்துநாயகம், மடுமாதா தேவாலயத்தின் ஆயர் ஏ. ஞான பிரகாசம், பெப்பிசுசை அடிகளார் உள்ளிட்டோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். மைத்ரிபால சிறிசேன நம்ப முடியாத நபர் என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு தனக்கு கிடைத்த வாய்ப்பையே மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு ரணில் விக்ரமசிங்க என்னிடம் கோரினார். இதற்குரிய வாய்ப்பு எனக்கே வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். நான் அவரிடம் இதற்காக 24 மணி நேரம் அவகாசம் கோரினேன். அதன் பின்னர் சந்தித்தேன். தேர்தலில் வெற்றி பெற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகள் அவசியம். எனவே மைத்திரியை களமிறக்குமாறு கோரினேன். எந்த மைத்திரி என அவர் என்னிடம் கேட்டார். நான் மைத்ரிபால சிறிசேன என்றேன். அவரை நம்ப முடியுமா என ரணில் என்னிடம் கேட்டார். நான் ஆம், நிச்சயம் என பதிலளித்தேன். ஆனால் மைத்ரி நம்ப முடியாத நபர் என்பது இன்று தெரிந்துவிட்டது. ₹69 லட்சம் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மட்டக்களப்பு ஆரையம்பதி பொதுச்சந்தை வர்த்தக கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட ஆரையம்பதி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்ட கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. உலக வங்கியின் நிதி பங்களிப்பில் மண்முனைப்பற்று பிரதேச சபையினால் சுமார் ₹69 லட்சம் செலவில் இந்த வர்த்தக நிலைய தொகுதி அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா மண்முனைப்பற்று பிரதேச சபையின் செயலாளர் யோ சர்வேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். மண்முனைப்பற்று பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் திருமதி தட்சணகௌரி தினேஷ், மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பிரகாஷ், கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சி. சந்திரகாந்தனின் இணைப்பு செயலாளர் பு. பிரசாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் இணைப்பாளர் தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராஜதந்திரமாக காய்களை நகர்த்த வேண்டும் என்றால் எங்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற வேண்டும். உடனடி பிரச்சனைகளான தீர்வுகளை பெற வேண்டும். அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். எல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த ஜனாதிபதி விடயத்திலே மிக கவனமாக செயல்பட வேண்டும். அது ஒருமித்து செயல்பட வேண்டும். அதனால
எதிர்காலங்களில் இந்த பகுதியோட வளர்ச்சி நம்ம நினைக்கக்கூடாது இது ஒரு 4 கடை இருக்குது 4 குடும்பத்துக்கு தான் பிரயோஜனம் கிடையாது. அது சார்ந்த தொழில் சார்ந்த மக்கள், அது சார்ந்தப்பட்ட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இந்த பகுதியில் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தா கிட்டத்தட்ட 100 பேருக்கு. இந்த கடைக்கு சாமான் கொடுக்குறவங்க இருப்பாங்க, இந்த கடையில் சாமான் வாங்குறவங்க இருப்பாங்க, இந்த கடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வளர்ச்சிங்கிறது அதான். வீட்டு வேலை தொழிலாளர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என புரொடெக்ட் தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சர் மனுஷ நாணயக்கார கொடுத்த வாக்குறுதிப்படி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்காக சட்டம் இயற்ற வேண்டும் எனவும், இல்லாவிடின் போராட்டம் வெடிக்கும் எனவும் புரொடெக்ட் தொழிற்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் புரொடெக்ட் தொழிற்சங்கத்தின் தலைவி கருப்பையா மைதிலி இவ்விடயத்தை தெரிவித்தார். தொழிலமைச்சர் அண்மையில் ஜெனீவாவில் நடந்த கலந்துரையாடலில் அவர் பேசியிருந்தார். C-189 சாசனத்தை நாட்டில் அங்கீகரிக்கணும், அதே மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு சரியான சட்டம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். கட்டாயம் தொழிலமைச்சர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. கட்டாயம் செய்து தான் ஆகணும். அதுக்கு காரணம் தொழில் படையில் அதிக அளவில் இருக்கிற முறைசாரா துறையினரில் வீட்டு வேலை தொழிலாளர்களும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான பாதுகாப்பு, அவங்களுக்கான சம்பளம், அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு எல்லாமே இந்த சட்டத்துக்குள்ளே வரும். கட்டாயம் அதை நாங்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் நம்புகிறோம் இது பொய் வாக்குறுதி இல்லை, இதை கட்டாயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி செய்யாத நேரத்தில் நாங்கள் தொழிற்சங்கமாக அதே மாதிரி 85,000 கொண்ட இந்த வீட்டு வேலை தொழிலாளர்களை உள்ளடக்கிய இந்த சங்கத்தில் நாங்கள் கட்டாயம் ஒரு பாரிய போராட்டத்துக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அதனால கட்டாயம் இதை செய்யுங்க அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கிறோம். இந்த சட்டத்தை உருவாக்குங்க, வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க. இதை கொடுக்கறதுக்கு கட்டாயம் அரசாங்கத்தோட கடமை. இந்த சட்டம் நாட்டுக்குள்ள நடைமுறையில் வரும், அதே மாதிரி அவங்க பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கும் இதனூடாக பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றத நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறோம். இலங்கையை பொறுத்தளவுக்கு 86,000க்கு மேற்பட்ட வீட்டு வேலை தொழிலாளர்கள் உள்ளடங்கியிருக்கிறார்கள். அதில் புரொடெக்ட் சங்கத்தில் 2,000க்கு மேற்பட்ட வீட்டு வேலை தொழிலாளர்கள் இருக்காங்க. வீட்டு வேலை தொழிலாளர் தினன்றது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இலங்கையில் இருக்கிற வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு தினம் இருக்கா அப்படின்றதே தெரியாது. மனுஷ நாணயக்காரர் பேசியிருந்தார். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான C-119 சட்டத்தை பற்றி பேசியிருந்தார். அது அங்கே பேசினது மட்டும் சரி வராது, இங்கே இலங்கையில நடைமுறைப்படுத்தணும். நாங்கள் அவரோட பேசுறதுக்கு கலந்துரையாடுறதுக்கு நாங்கள் ஒரு நாள் கேட்டிருக்கோம். அது இன்னும் ஒரு கிழமையில தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கிழமையில பேச்சுவார்த்தைக்கு தந்தாலுமே கூட நாங்கள் கேட்குற எங்கள் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கான சட்டமும் சலுகையும் சரியான முறையில் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தைக்கு கேட்டிருக்கோம். அது கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு பாரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம். அரசாங்கம் மேலும் பல வரிகளை மக்கள் மீது சுமத்தியுள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான கடன் மற்றும் வரிகளை செலுத்த தவறிய நட்பு வட்டார பெரும் செல்வந்தர்களை பாதுகாத்துக் கொண்டு அரசாங்கம் மேலும் பல வரிகளை மக்கள் மீது சுமத்தியுள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 240வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் குருநாகல் SWRD பண்டாரநாயக்க கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதன்போது மாகாண மற்றும் தேசிய மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்திய பாடசாலை நடனக்குழுவிற்கு ஆடைகளை கொள்வனவு செய்து கொள்வதற்காக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர், රටේ ජනතාවගේ කරපිට හිස මත පටවන්නට IMF நட்பு வட்டார பெரும் செல்வந்தர்கள் பலம் வாய்ந்தவர்களின் தொடர்பில் மீளச் செலுத்த வேண்டியுள்ள கோடிக்கணக்கான பெருந்தொகை கடனை தள்ளுபடி செய்துள்ளனர். கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்கள் பல கோடி கடன்களை செலுத்தாதவர்களின் பெயர் பட்டியலை அண்மையில் பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்துமாறு நிதி அமைச்சரிடம் கேட்டபோது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் ரகசியமானவை எனவும் பெயர்களை வெளியிட முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ගිවිසුමකට ප්‍රවේශ වීම. දැන් ඇයි මේ අලුතින් බදු පටවන්නට යන්නේ? மட்டக்களப்பு போரத்தீவு பற்றி விவேகானந்தபுரம் பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விவேகானந்தபுரம் 1000 கால் மண்டப வீதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 1000 கால் மண்டப வீதியில் உள்ள வாய்க்காலில் சடலம் உள்ளதை அவதானித்த கிராமவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர்.
சடலத்தை மீட்ட போலீசார் மேலதிக விசாரணையை முன்னெடுத்தனர். விசாரணையின் போது சடலமாக மீட்கப்பட்டவர் வெள்ளாவெளி விவேகானந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான பிள்ளையான்குட்டி புலேந்திரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் யானை தாக்கி இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி ரயிலில் பயணித்த வெளிநாட்டு யுவதி ஒருவர் ரயில் பாதையில் உள்ள சுரங்கத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி சென்ற உடரட்டமெனிக்கே ரயிலில் பயணித்த வெளிநாட்டு யுவதி ஒருவர் ரயில் பாதையில் உள்ள சுரங்கத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் 23 வயதுடைய பிலோஸ் அனஸ்தாசியா என்ற உக்ரைன் யுவதியே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்திருந்த இவர் குடும்பத்தாருடன் எல்ல பகுதிக்கு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒஹியா மற்றும் பாட்டிபொல ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள சுரங்க பாதையில் மோதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த யுவதி அந்த ரயிலில் ஹாப்புத்தலை ரயில் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தியத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறையுடன் சிறைச்சாலைகளும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு நீதித்துறையுடன் சிறைச்சாலைகளும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் AMM ஃபிர்தௌஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சிறைச்சாலை மறுசீரமைக்கப்படாத வரைக்கும் இந்த போதை ஒழிப்பு என்பது ஒரு சாத்தியப்படாத விடயம். ஏனென்றால் சிறு களவுகளிலும் பசிக்காக களவெடுப்பவனும் தற்போது இருக்கின்ற சிறைச்சாலைகளில் ஒன்றாக இந்த போதை மாஃபியாக்களோடு சேரும் பொழுது அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் நாட்டிலே. ஆகவே முதலாவது மறுசீரமைக்க வேண்டிய விடயம் சிறைச்சாலை. அதாவது போதைப் பொருளுக்கென்று வெளிநாடுகளில் இருக்கின்றது போன்று போதைப் பொருளுக்கென்றும் அதாவது கிரைம் செய்கின்றவர்களுக்கு வேறு விதமாகவும் சிறு சிறு குற்றங்களில் வருகின்றவர்களுக்கு ஒரு விதமாகவும், அதனால்தான் இன்றைக்கு பணம் படைத்த அதாவது போதை மாஃபியாக்களில் பெரும் போதை மாஃபியாக்கள் அகப்படாமல் சிக்கிக்கொள்ளாமல் இந்த அப்பாவிகள் சில பேர் வந்து கொண்டு சிக்கிக்கொள்கின்றார்கள். மட்டக்களப்பு செங்கலடி விவேகானந்தா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட கணித ஆய்வுக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு செங்கலடி விவேகானந்தா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட 2 மாடிகளை கொண்ட கணித ஆய்வுக்கூடத்துடன் கூடிய வகுப்பறை கட்டடம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் 32 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் டி ஆனந்த் ரூபன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். பின்தங்கிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் இந்த 2 மாடிகளை கொண்ட கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் உட்பட பலர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இந்த நாடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிக மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் மிக மோசமான கண்டிஷனாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி போயிருந்தால் இன்றைக்கி ஒரு பாடசாலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பிள்ளைகள் வந்திருப்பாங்க, ஒரு டீச்சர் வந்திருப்பாங்க. டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, சாப்பிட அரிசி இல்லை, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீட்டெடுத்தார். இது மேஜிக் கிடையாது, ஒரே நாளில் எல்லாமே மாறுறதுக்கு படிப்படியாக தான் மாறும். படிப்படியாக இன்றைக்கி அவர் மாற்றி இந்த நிலைமைக்கு இலங்கையில் வாழக்கூடிய நிலைமைக்கு கொண்டாந்துருக்கிறாரு. இல்லைன்னா இதில் 100 பேர் இருந்தோம்னா 80 பேர் அகதியாக தான் வேறு நாட்டுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி அதை மீட்டெடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட கடை தொகுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்ற பிரதேசத்தில் வாழ்வாதாரத்தினை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட கடை தொகுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. வறிய நிலையில் உள்ளவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் கிழக்கு மாகாண ஆளுநரினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு அமைய உலக வங்கியின் 12.5 மில்லியன் ரூபாய் நிதியில் இக்கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டன.
ஏறாவூர் பெற்ற பிரதேச சபையின் செயலாளர் பட்குணம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். ஏறாவூர் பெற்ற பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர்களான சர்வானந்தா கதிர்வேலு, ஏறாவூர் நகர் பிரதேச சபையின் செயலாளர் MM ஹமீம் உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். 1981 KW தேவநாய அவர்கள் அமைச்சரவையில் இருந்த காலகட்டத்தில் மிக போராடி, அதே நேரம் வந்தாரமுலை மத்திய மகாவித்தியாலயம் என்பது கிழக்கு மாநிலத்திலே மிகப்பெரிய பாடசாலை, கிழக்கிலே பெரிய பாடசாலை. அப்படிப்பட்ட ஒரு பாடசாலையை இந்த வந்தாரமுலை மக்கள் பெரிய அளவிலே தியாகம் பண்ணி இந்த இடத்தை இந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கினார். இன்றைய இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்கிறார்கள். இன்று பேரானை பல்கலைக்கழகம் என்று இருக்கிறது, கண்டி பேரானை பல்கலைக்கழகம், கழனி பல்கலைக்கழகம். ஆனால் இது கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை. ஆனால் இது கிழக்கு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு தெரியாது புதுசாக. ஆகவே இப்போ கடை தொகுதியும் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் செயலாளரிடம் கூறியிருக்கின்றேன், தயவு செய்து நாங்களாவது இந்த கடை தொகுதிகள் எல்லாவற்றிலும் கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தாரமுலை என்பதை பொறிப்போம் என்று. ஏனென்றால் வந்தாரமுலை மக்களுடைய பங்கு பெற்றுதல் பெரிதாக இல்லை. அவர்களுடைய நீண்டகால கோரிக்கை எல்லா விளம்பர பலகைகளிலும் கிழக்கு பல்கலைக்கழகம் இலங்கை என்ற வேண்டும், வந்தாரமுலை என்பது எல்லாவற்றிலும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று. மட்டக்களப்பு ஓட்ட மாவடியில் இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு ஓட்ட மாவடி கோரளிப்பற்று மேற்கு, வாழைச்சேனை கோரளிப்பற்று மத்தி ஆகிய இரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால் தொடர்பில் கலந்துரையாடும் விசேட கூட்டம் ஓட்டமாவடி பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழகத்தின் சம்மேளனத்தின் முன்னாள் உபத்தலைவர் MGM ஃபாரிஸ் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலாளர், ஓட்டமாவடி பிரதேச சபையின் செயலாளர், பிரதேச செயலகங்களின் இளைஞர் சேவை அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டன. 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு காந்தி பூங்கா முற்றத்தில் வாழும் கலை அமைப்பினால் யோகா பயிற்சி நிகழ்வொன்று இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டது. வாழும் கலை பயிற்சி அமைப்பின் மட்டக்களப்பு கிளையின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற இப்பயிற்சி நிகழ்வில் யோகா கலை பயிற்றுவிப்பாளர் சாந்திஜி கலந்து கொண்டு பயிற்சிகளையும் நற்சிந்தனைகளையும் வழங்கினார். உலக அமைதிக்கான யோகா எனும் துணைப்பொருளில் எதிர்வரும் 22ஆம் திகதி சனிக்கிழமை கொழும்பில் பிரம்மாண்டமாக இடம்பெறவிருக்கும் யோகா நிகழ்வுக்கு அமைவாக இன்றைய தினம் இப்பயிற்சி மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு தமிழ் சங்கத்தின் அனுசரணையில் மருத்துவர் நித்தி கனகரத்தினம் எழுதிய பாரம்பரிய தமிழர் உணவுகளின் போசணி கூறுகள் அறிவியல் நூல் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு தமிழ் சங்கத்தின் அனுசரணையில் இயற்கை மருத்துவ நிபுணர் நித்தி கனகரத்தினம் எழுதிய பாரம்பரிய தமிழர் உணவுகளின் போசணி கூறுகள் ஓர் அறிவியல் நோக்கு நூல் வெளியீட்டு விழாவானது மட்டக்களப்பு தமிழ் சங்க தலைவர் சைவ புலவர் V ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் இன்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் உபவேந்தர் வள்ளிபுரம் கனகசிங்கம் கலந்து கொண்டார். பேராசிரியை புனிதா பிரேமானந்தராஜா, முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் த ஜெயசிங்கம், மட்டக்களப்பு தமிழ் சங்க செயலாளர் சட்டத்தரணி கணேஷ் ராஜா, கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் பதில் உபவேந்தர் பிரேம்குமார் என பலர் பிரமுகர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி முகத்துவாரம் விபுலானந்தர் வித்தியாலயத்தில் சிங்கிதி சாரணர் மற்றும் சாரணர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட சிங்கிதி சாரணர் மற்றும் சாரணர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்லடி முகத்துவாரம் விபுலானந்தர் வித்தியாலயத்தில் நிகழ்வு நடைபெற்றது. குரலிச்சாரண தலைவர் N பிரதீபன், குழுச்சாரண தலைவர் M சந்திர சுதரமன், சாரண தலைவர்களான N கௌஷன், S சுகுவரன், சிங்கிதி சாரண தலைவி திருமதி L ஜெயச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிங்கிதி சாரண மாணவர்களுக்கான சின்னங்கள் சூட்டப்பட்டதுடன் விருதுகள் பெறும் சாரண மாணவர்களுக்கும் சின்னங்கள் சூட்டப்பட்டன.
அத்தோடு சாரணர்களாக இணைந்து கொண்டவர்களுக்கும் சின்னங்கள் சூட்டப்பட்டன. கல்லடி முகத்துவாரம் விபுலானந்தர் வித்தியாலயத்தில் சாரண மாணவர்களின் பாசறை நிகழ்வு நடைபெற்று வரும் நிலையில் இந்த சின்னம் சூட்டும் நிகழ்வு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கியமாக்கல் சக்தியின் 20 லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 3வது கட்ட நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. ஐக்கியமாக்கல் சக்தியின் 20 லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 3வது கட்ட நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு வவுனதீவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஐக்கியமாக்கல் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் டி தயானந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வவுனதீவு பிரதேச உப அமைப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் கிராமிய மட்ட தலைவர்கள், மகளிர் அணி உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகிழவெட்டுவான், பொதுச்சந்தை மற்றும் கிராமங்கள் தோறும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. தொகுதியினருக்கான அங்கத்துவ உரிமங்களும் தொகுதி அமைப்பாளரினால் வழங்கப்பட்டது. வருகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாசா வெற்றி அடைவார் என்பது மக்களுடைய அந்த கருத்தின்படி மிகவும் திட்ட தெளிவாக தெரிய வருகின்றது. அதாவது உண்மையிலே நாங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களிலே அமைச்சராக இருந்த காலத்திலே கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாரிய வீட்டுத் திட்டங்களை மிகவும் வறுமைப்பட்ட மக்களுக்கு சிறந்த முறையிலே செய்து கொடுத்தார். ஆனால் இப்போதைய இந்த தேசிய அரசியல்வாதிகள் இனவாதத்தை தூண்டிவிட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கொள்வதற்கு ஏதோ ஒரு தந்திரோபாயங்களை மேற்கொள்கிறார்கள். பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை இந்த ஆண்டு முன்வைத்த 2.2% மிதமான பொருளாதார விரிவாக்கமானது மீட்சிக்கான அறிகுறிகளை காண்பித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது ஜனவரியிலிருந்து அவதானத்துக்கு உட்படுத்தப்பட்டது. ஜனவரி 2.2% என்ற மிதமான பொருளாதார விரிவாக்கமானது 0.5% அதிகரித்து நேர்மறையான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா மற்றும் பணம் அனுப்புவதில் படிப்படியாக மீண்டு வருவதே இந்த முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் ஆண்டுகளில் இலங்கை பொருளாதார ரீதியான தனது வளர்ச்சியை முன்னறிவிப்பதாக உள்ளது. குறிப்பாக இலங்கை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டளவில் 3% பொருளாதார வளர்ச்சியை தொடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த நம்பிக்கையான கண்ணோட்டம் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதை சார்ந்துள்ளது. திட்டமிட்டபடி நிதி ஒருங்கிணைப்பு முயற்சிகளின் சாத்தியமான எதிர்மறை தாக்கத்தை ஈடு செய்வதற்கு அர்ப்பணிப்பான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது இலக்குகளை அடைவதில் இலங்கைக்கு பின்னடைவான நிலைமைகள் காணப்படாது என்றுள்ளது. நேர்மறையான பக்கத்தில் அமெரிக்காவில் எதிர்பார்த்ததை விட வலுவான பொருளாதார நடவடிக்கைகள் இலங்கைக்கு தலைகீழான ஆபத்து என அறிக்கை அடையாளம் காட்டுகின்றது. இது ஏற்றுமதியை அதிகரித்து வேகமான வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். உலகளாவிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றம் பணவியல் கொள்கையை தளர்த்துவதற்கு வழிவகுக்கும். இறுதியில் கடன் வாங்கும் செலவுகளை குறைத்து ஒட்டுமொத்த பொருளாதார கண்ணோட்டத்தை மேம்படுத்தும். புனித ஹஜ் பெருநாள் தொழுகை கிழக்கு மாகாணத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புனித ஹஜ் பெருநாள் தொழுகை கிழக்கு மாகாணத்தின் இருவேறு இடங்களில் சர்வதேச பிறை அடிப்படையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று மக்களுக்கான பெருநாள் தொழுகை ஏற்பாடுகள் அக்கரைப்பற்று மைதானத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் பெருநாள் திடல் தொழுகை நடைபெற்றது. இப்பெருநாள் தினமானது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது.
டிக்கிரிமணிக்கே ரயில் தடம் புரள்வுக்கு உட்பட்டுள்ளதால் மலையக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து நானோயா நோக்கி புறப்பட்ட ரயில் தலவாக்கலைக்கும் வட்டக்கொடைக்கும் இடையில் நேற்றிரவு தடம் புரண்டுள்ளது. இதனால் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் ரயில்கள் ஹேட்டன் ரயில் நிலையம் வரையும், பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி வரும் ரயில்கள் நானோயா வரையும் மட்டுப்படுத்தப்பட்டு பேருந்து சேவை ஊடாக பயணிகளை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த ரயிலினை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகளை ரயில் திணைக்களத்தின் ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இன்று காலை வரை வழமைக்கு திரும்பவில்லை. இதனால் ரயில் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டையிலிருந்து இன்று காலை திருகோணமலை நோக்கி பயணித்த ரயிலின் பிரதான கட்டுப்பாட்டாளர் தூக்கி வீசப்பட்ட விபத்தால் அந்த ரயில் தற்போது கம்பகா நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தில் இயக்கப்படும் ரயில்கள் தாமதமாகும் என்று கூறப்படுகின்றது. கனேமுள்ள புளுக்ககொட ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் காயமடைந்த ரயில் கட்டுப்பாட்டாளர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.